ஹalleluya குட் மார்னிங். இன்னொரு விலையேற பெற்ற நாள், கர்த்தருடைய நாள், ஞாயிற்றுக்கிழமை. அவரை ஆராதிப்பதற்கு ஆலயத்துக்கு போவதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஒரு வருஷத்தில் 52 ஞாயிற்றுக்கிழமைகள் இருக்கு. மேக் இட் அ பாயிண்ட். 52 ஞாயிற்றுக்கிழமைகளும் நிச்சயமா எத்தனை தடைகள் வந்தாலும், என்ன தயக்கம் இருந்தாலும், அவருடைய ஆலயத்திற்கு நான் செல்லுவேன் என்று, நேரத்தை பின்பற்றுவேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்க. என்னை கனம் பண்ணுகிறவர்களை கனம் பண்ணுவேன் என்ற ஆண்டவர் உங்களை எத்தனை விதங்களிலே ஆசீர்வதிக்கிறார் என்பது உங்களால் சாட்சி கொடுக்க முடியும். கர்த்தரை அலட்சியம் பண்ணும்போது நாம அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போவோம். கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறோம், ஆனா கைகளை ஏறெடுக்கிறது இல்ல. பாருங்க, ஏதாவது வேண்டும் என்று சொல்லும் போது நம்ம கையை நீட்டணும்லங்க. தேவனிடத்துக்கு கைகளை நீட்டுங்க. உங்க கைகளை மேலே உயர்த்தி ஜெபிப்பது பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க. மனுஷரிடத்தில் நாம கை நீட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நம்முடைய ஆண்டவர் தம்முடைய கரத்தை திறந்தா சகல ஜீவன்களும் திருப்தியாகும். ஆகவே அவருடைய கைக்குள்ளதான் இருக்குங்க எல்லா நன்மைகளுமே. சரி, வாங்க ஆலயத்துக்கு செல்லுவோம். நம்முடைய இருதயத்தை அவருடைய வார்த்தையினால நிரப்புவோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றியப்பா. ஆலயத்துக்கு போகையிலே, புறப்படுகையிலே, சிறிது நேரம் உம்முடைய வார்த்தையை தியானிக்கையிலே ஒரு வார்த்தை எங்களோடு, இன்னொரு முறை எங்களோடு நீர் பேச வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அதாங்க, நான் சீக்கிரமா இந்த நிகழ்ச்சியை முடிச்சா நீங்க சீக்கிரமா ஆலயத்துக்கு போவீங்கன்னு ஆலயத்துக்கு போவோம் என்கிறேன். உங்களுடைய சர்ச்சஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு தெரியல. சிலது 6 மணிக்கே இருந்தா நீங்க இந்நேரத்துக்கே முடிச்சுட்டு வந்திருக்கலாம். சிலது ஏர்லி மார்னிங் மற்றும் 8 மணிக்கு, 9 மணிக்கு, 10 மணிக்கு. இப்ப யார் கன்வீனியன்ஸ்க்கு அவங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கும்படிக்கு சில சர்ச்ல 7, 8 ஆராதனைகள் கூட நடக்குது. சிலரோ இடம் இல்லாததுனால 2, 3 ஆராதனைகள் வைக்கிறோம் எங்களை போன்றவங்க. சிலருக்கு இடம் இருந்தாலும் எல்லாரும் அந்த நேரத்துக்கு வர முடியாததுனால அனுகூலமான நேரங்களில் வைக்கிறாங்க. எந்த விதத்திலாவது சிலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அநேக முயற்சிகளை செய்யறாங்க. இந்த கடைசி காலத்தில் தேவனுக்கு ஸ்தோத்திரம். பகையினாலோ விரோதத்தினாலோ சுவிசேஷம் அறிவிக்கப்படுது, அதுவே எனக்கு போதும் என்ற பவுல போல இன்றைக்கு தேவனுடைய நாமம் அறிவிக்கப்படுகிற இடங்களில் தேவனுடைய வார்த்தையை கேட்க அவளோடு வருகிற ஜனங்களை பரிசுத்த ஆவியானவர் சந்திக்கும்படி ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சரி, தேவனுடைய ஆலயத்துக்கு ஏன் போகிறோம்னா, நம்ம கிறிஸ்தவங்கல்லங்கன்னு சொல்லுவாங்க சிலர். ஒரு வழக்கமாக நம்ம ஆலயத்துக்கு போவதனால அது பிரயோஜனம் இல்லைங்க. சின்ன வயசுல இருந்து நமக்கு பழக்கப்படுத்தியிருப்பாங்க. சரி, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போயிட்டு வந்தா ஒரு வேலை முடிஞ்சிடும் என்று சொல்றாரு ஒருத்தர். ஒரு வேலை முடிகிறது என்ன? ஆலயத்துக்கு போவது ஏதோ ஒரு கஷ்டமான வேலையா, ஒரு சுமையா நினைக்கிறது எதுக்கோ எனக்கு புரியலங்க. அட, தேவனை சந்திப்பதற்கு சந்தோஷமா நாம போகணும். தேவ சமூகத்தில் செலவிட்ட நேரம் எவ்வளவோ உன்னதமான நேரம். உம்முடைய பிராகாரத்தில் ஒரு நாள் 1000 நாட்களை விட சிறந்ததுன்னு சொன்னார்ல பக்தன். ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் என்னோடு சொன்ன போது நான் மகிழ்ச்சியா இருந்தேன் என்று சொன்னார்ல தாவீது. அப்ப இன்னைக்கு ஆலயத்துக்கு எதுக்கு போகிறோம்? போறோம், வரோம், அதனால நமக்கு என்னன்னு கேட்கிறோம். பாருங்க, ஆலயத்துக்கு ஏன் போகிறோம்? மனுஷங்களை பார்க்க இல்லைங்க, ஃப்ரெண்ட்ஸை சந்திக்க இல்ல, பாஸ்டருக்கு வணக்கம் சொல்றதுக்கு கிடையாது, அங்க இருக்கிற சிலுவைக்கு ஒரு முத்தமிட்டு வணங்கிட்டு வரவும் கிடையாது. முதல்ல ஆவியாகிய தேவனை நாம சிலுவையின் ரூபத்துல பார்க்க முடியாது, போட்டோ ரூபத்துல இல்லங்க. அவரை ஆவியோடும் சத்தியத்தோடும் ஆராதிப்பதற்கு ஆலயத்துக்கு போகணும். ஒரு முறை திருப்புங்க எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 6வது வசனங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டுமே. தேவனுடைய ஆலயத்துக்கு போறவங்க ஆண்டவர் ஆலயத்திலே இருக்கிறாரு,
அவர் எனக்கு பலனை அளிக்கிறாரு, என் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறாரு, நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன் என்று விசுவாசத்தோடு போகணும். விசுவாசத்தோடு போகணும். ஆவியோடும் சத்தியத்தோடும் அவரை ஆராதிக்க போகணும். நான் பைபிள் காலேஜ்ல இருக்கும்போது பக்கத்திலேயே இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ல சின்ன பிள்ளைங்க கிண்டர் கார்டன் ஸ்கூல் இருக்கும். அங்கே நான் சர்ச்ல கார்டனிங் செய்யும்போது, செடிகளுக்கு தண்ணி ஊத்தும் போது, அங்க ஒரு குட்டி சுவர் இருக்கும் நடுவில். அந்த பக்கத்துல இருந்து ஒரு சின்ன பொண்ணு வந்து ஹிந்தியில இப்படியாக கேட்டாங்க, ஏ கியா ஹே என்று. தெரிந்தும் தெரியாத ஹிந்தியில மந்திர் ஹே என்றேன். இது என்ன, இந்த காம்பவுண்ட் என்னன்னு கேட்டா, இது ஆலயம் என்று சொன்னேன். அந்த டைம்ல சர்ச் ஒரு ஷெட்டா தான் இருந்துச்சு, ஓலை ஷெட்டாக. எதிரில் கர்டன்ஸ் கட்டியிருப்பாங்க. அந்த பொண்ணு உடனே கேட்டா, தோ பரமேஸ்வர் கஹா ஹே என்று கேட்டா. சோ ஆலயம் என்றால் அங்கே ஒரு விக்கிரகம் இருக்கணும் இல்லையா, அங்க ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும் இல்லையா? என்னங்க, அந்த சின்ன பொண்ணுக்கு நான் சொன்னாலும் புரியாது. என் ஆத்மஸ்வரூப என்று சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அவர் ஆவின் சொரூபமாக இருக்கிறாரு. அவர் கைகளால் செய்யப்பட்ட ஆலயங்களில் இருக்கிறவர் கிடையாது. கர்த்தர் சொல்லுகிறது, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? அப்ப ஏன் ஆலயங்களை கட்டுறீங்கன்னு கேக்குறீங்களா? ஆலயத்திலே நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க நமக்கு ஆலயங்கள் வேண்டும். ஆண்டவரை உட்கார வைக்க கிடையாதுங்க. எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் ஒருமனப்படுவாங்களோ அங்கே நான் வருவேன் என்றார். எப்பொழுது நாம அவருடைய நாமத்தில் ஆலயத்திலே பாருங்க, இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு நல்ல நல்ல ஆலயங்கள், சபைகள் இருக்கு, தேவனுக்கு ஸ்தோத்திரம். மற்ற தேசங்களில் நல்ல பெரிய பெரிய கெத்தட்ரல்ஸ் இருக்கு, ஆனா ஆராதிக்க மனுஷங்க இல்லைங்க. ஆனா சில இடங்களில் எத்தனையோ விசுவாசிங்க இருக்கிறாங்க, புதுசா ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க, ஆனா ஞாயிற்றுக்கிழமை சபையாக கூடுவதற்கு ஆலயம் இல்லை. ஒரு ஃபங்க்ஷன் ஹால்ல அல்லது ஒரு டவுன் ஹால்ல ஏதோ ஒரு இடத்தை வாடகைக்கு எடுத்து, லீஸுக்கு எடுத்து, என்னங்க அதுல ஏற்பாடுகளை செய்து கொண்டு அங்க கேதர் ஆகும்போது இது ஆலயம் கிடையாது என்று நினைக்க தேவையில்லை. அது ஆலயம் கிடையாது. ஆனா எப்போது நம்ம அவருடைய நாமத்துல அங்கே ஒன்று சேர்ந்தோமோ, நாங்க எப்பவுமே ஒரு புதிய இடத்துல மீட்டிங் வைக்கும்போது முன்னாடியே எங்க சர்ச் மெம்பர்ஸ் அந்த ஹால் முழுசும் சுற்றி அந்த இடமெல்லாம் நடந்து ஜெபிப்பாங்க. ஆண்டவரே, இந்த இடத்தை பரிசுத்தப்படுத்துங்க, இந்த இடத்துல ஆக்குப்பை பண்ணி இருக்கிற அசுத்த ஆவிகளை, பொல்லாத ஆவிகளை துரத்தி விடுகிறோம், உங்க பிரசன்னத்தை இங்க கொடுங்க, உடைய பிள்ளைகளை ஈர்த்து கொள்ளுங்க என்று ஜெபித்து தொடங்குவோம். கொஞ்ச நேரத்துல சாதாரணமா இருந்த ஹாலு ஆராதனை தொடங்கின உடனே தேவனுடைய சமூகத்தால் நிறைவது, பரிசுத்த ஆவியானவரின் காரியங்கள் நடப்பது, அற்புத சுகம் பெறுவது, வார்த்தை மனுஷங்க இருதயத்தில் மாற்றத்தை உண்டாக்குவதை பார்க்கும்போது நான் எவ்வளவோ தேவனை துதிப்பேன். நம்ம சர்ச் எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்குன்றது முக்கியம் இல்லை. இன்றைக்கு அநேகருக்கு ஏசி சர்ச்சஸ் இருக்கு, அநேகர் ஓலை கொட்டால இருக்கிறாங்க, அநேகர் சின்ன சின்ன குடிசையில இருக்கிறாங்க, மரம் செடிக்கு கீழே கூட ஆராதனை செய்யறவங்க இருக்கிறாங்க. அதுக்குதான் ஆண்டவர் சொன்னாரு, எங்கே 2-3 கூடுவாங்களோ, அது எங்க இருந்தாலும், எந்த பட்டணமானாலும், எந்த ஊரானாலும், எந்த ஹால் ஆனாலும், எந்த அறையோ, எந்த மரத்தின் கீழே எதுவா இருந்தாலும் சரி, என் நாமத்தை ஆராதிக்க 2-3 எங்க கூடுவாங்களோ அங்கே நான் இருப்பேன். அதுக்குதான் நம்ம இயேசுவின் நாமத்தில் கூடி வரும்போது நம் நடுவில் ஆண்டவர் இருக்கிறார் என்று நம்ப வேண்டும். நம்முடைய கண்களால அவருடைய ரூபத்தை பார்க்க முடியாதான அவருடைய உணர்வை, அவருடைய மகிமையை, அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய சமூகத்தை நாம உணர முடியும். நீங்க போகிற ஆலயத்துல தேவ பிரசன்னத்தை உணர்கிறீங்களா? ஆமாங்க, தேவன் எங்களுடைய ஜெபத்தை கேட்டார் என்று விசுவாசிக்கிறீங்களா? ஆலயத்துக்கு சென்று தேவனை ஆராதனை செய்றீங்களா? சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற ஆண்டவர், பரலோகத்திலே தூதர்களாலே புகழப்படுகிற ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்பது விசுவாசத்தோடு இந்த உலகத்துல இம்மையிலும் பக்தர்கள் பாடுகிறார்கள். இப்படியா சொல்லுவாங்க, பரலோகத்தில் தூதர்கள் பாடுறாங்க, பூமியில பக்தர்கள் ஆனந்திக்கிறாங்கன்னு ஒரு பாடல் இருக்கு தெலுங்குல.
ஆமாங்க, விசுவாசிங்க. we are connected to heaven ஆராதிக்கும் போது அப்போதான் நம்ம சரீரத்துக்கு சுகம் கிடைக்கும், நம்ம மனசுக்கு நிம்மதி கிடைக்கும், நம்முடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்படும், நாம ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்வோம், நாம விசுவாசத்தில் பெருக்கத்தை பார்ப்போம். ஆலயத்திலே பாடல்களை பாடுவது ஒரு வழக்கம் இல்லைங்க. ஆவியோடு பாட வேண்டும், ஆவியிலே ஜெபிக்க வேண்டும். ஜெப நேரம் அநேக சர்ச்சஸ்ல இல்ல. முக்கியமா ஞாயிற்றுக்கிழமை கூட ஜெபம் ஆராதனையில ஒரு பங்கு என்பதை மறந்து விடுகிறோம். பாடல் பாடுவது கூட குவயரோ அல்லது விசேஷமா பாடல் பாட இருக்கிறவங்க அவங்க பாடுறதோட திருப்தி ஆயிடுறாங்க. ஆனா சபையெல்லாம் பாடணுங்க, சபையெல்லாம் சேர்ந்து ஆராதிக்கணும். எனக்கு பாட்டு வராதுன்னு சொல்லாதீங்க. தேவன் நம்ம எல்லாருக்கும் அந்த கெப்பாசிட்டி கொடுத்திருக்கிறாரு. உங்களுக்கு மனசு இருந்தா கற்றுக்கொள்ளலாம். அதனால ஆலயத்துக்கு போவது தேவனை ஆராதிப்பதற்கு, தேவனிடத்துல ஜெபிப்பதற்கு, இன்னும் முக்கியமாக இயேசுவின் வார்த்தைகளை கேட்பதற்கு. தேவனுடைய வார்த்தைகளை நாம கேட்க வேண்டும். வார்த்தை இன்றைக்கு என்னோடு என்ன பேசுகிறது? இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு என்ன பேசுகிறாரு? பேசும் உமது அடியேன் கேட்கிறேன். இன்றைக்கு கைட் மீ லார்ட், என்ன நடத்துங்க ஆண்டவரே, நான் நடக்க வேண்டிய வழியை கற்றுக்கொடுங்க ஆண்டவரே, என் பேரில் உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே என்று அதை தெரிந்து கொள்வதற்கு நம்ம ஆலயத்துக்கு போகிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்கணும்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு நீங்க ஆலயத்துக்கு சென்றா நீங்க குறைவில்லை செல்லும் போது நிறைவாக திரும்பி வருவீங்க. நீங்க வேதனையோடு செல்லும் போது மன நிம்மதியோடு வெளியே வருவீங்க. துக்கத்தோடு போகும்போது சந்தோஷமா வெளியே வருவீங்க. அண்ணால் அழுது கொண்டு போனாங்க ஆலயத்துக்குள்ள. தண்ணீரை போல ஊற்றி விட்டாங்க தேவ சமூகத்தில் இருதயத்தை. பெற்றுக்கொண்டாங்க வாக்குத்தத்தம், அடுத்த வருஷமே நீ பிள்ளையை பெற்றுக்கொள்ளுவா என்று. பின்பு துக்கமுகமா இருக்கவில்லை என்று இருக்குங்க. அந்த வாக்குத்தத்தம் அவங்க வாழ்க்கையில நிறைவேறினது. ஒவ்வொரு முறை ஆலயத்துக்கு போகும்போதும் என்ன தேவை, என்ன பலவீனம், எந்த பிரச்சனை, அதோடு தேவ சமூகத்துக்கு போறீங்க. தேவன் என்னை விடுவிப்பார், இது தேவனிடத்துல சொல்லணும் என்கிற வாஞ்சையோடு தேவனிடத்துக்கு போங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. தேவன் இருக்கிறார் என்று நம்பணும், பிரதிபலன் கொடுப்பார் என்று நம்பணும். ஒரு அப்பா அவருடைய மகனுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சீஷரிடம் கொண்டு வந்தா அந்த சீஷரெல்லாம் முயற்சி செய்தாங்க. அவங்களால முடியல, அந்த அசுத்த ஆவியிலிருந்து விடுவிக்க முடியல. அதுக்குள்ள ஆண்டவர் மறுரூப மலையிலிருந்து கீழே வரும்போது அந்த தகப்பன் ஆண்டவரிடம் ஓடி, ஐயா, என் மகன் பிசாசினாலே கஷ்டப்படுகிறான் ஐயா, எனக்கு உதவி செய்யுங்க என்று கேட்டாரு. அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்னா, உன்னால் விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தேவன் நமக்கு ஏதாவது செய்யணும்னு சொன்னா நாம நம்பணும். எனக்கு தேவன் ஒண்ணுமே செய்யலன்னு நீங்க சொல்றீங்கன்னு சொன்னா அவர் செய்யாம இல்ல, நீங்க நம்பாததுனால அதை பெறல. ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அது உங்களுக்கு உண்டாகும் என்று ஆண்டவர் சொன்னாரு. ஆகவே ஜெபிக்கும் போது ஆலயத்துக்கு சென்று, ஆண்டவரே எனக்கு வேலை வேணும்னு கேட்டீங்க. இன்றைக்கு என் பிள்ளையின் திருமண விஷயத்தில் உதவி செய்யுங்கன்னு கேட்டீங்க. இன்றைக்கு ஆண்டவரிடம் சென்று, ஆண்டவரே எனக்கு பிரச்சனைகள் இருக்கு, பிரச்சனைக்கு தீர்வு வேண்டும் என்று கேட்டீங்க. நான் ஒன்றும் புரியாத நிலைமையில இருக்கிறேன், வழியை காட்டுங்கன்னு கேட்டீங்க. நிச்சயமா தேவன் எனக்கு பதில கொடுப்பார்னு விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவோம். ஞானத்துல குறைவுள்ளவனா இருந்தா அவரை கேட்கணும், அவர் தாராளமா அவர் கொடுப்பாரு. ஆனா அவிசுவாசத்தோடு கேட்பவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. நீங்க விசுவாசத்தோடு இருந்தா நிறைவா இருப்பீங்க. விசுவாசம் இல்லாதவங்களா இருந்தா ஏதோ தேவனை சோதிக்கும்படி அல்லது சும்மா அலட்சியமா, தேவன் இருந்தா வர சொல்லு, தேவன் இருந்தா கொடுக்க சொல்லு, தேவன் என்ன செய்தார்னு ஏதோ கேள்வியாக அவிசுவாசத்தோடு நம்ம எவ்வளவு நேரம் எந்த விஷயத்தை குறித்து ஜெபித்தாலும் எதையும் பெற முடியாது. ரெகுலரா நீங்க ஆலயத்துக்கு சென்று ஜெபிக்கிறவங்களா இருந்தா உங்க வாழ்க்கையில இருக்க குறைவெல்லாம் நிறைவாகும். இன்றைக்கு ஆலயத்துக்கு செல்லும்போது உங்களுடைய தேவை என்னமோ அதை ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. ஜெபத்திலே உடன் விசுவாசிகளோடு பகிர்ந்து கொள்ளுங்க. உங்க பாரங்கள் மற்றும் ஊழியக்காரருக்கு தேவ ஊழியரோடு ஷேர் பண்ணி கொள்ளுங்க. வேதத்திலே ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். அதனால் அற்புத காரியங்கள் நமக்கு நடக்கும்.
ஆலயத்துக்கு போவதை அலட்சியம் பண்ணாதீங்க. சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றியப்பா, இன்னொரு முறை உடைய பாதத்துக்கு வருகிறோம். விசுவாசம் காணப்படாமல் போகிற இந்த கடைசி நாட்களில் எங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு ஆண்டவர் இருக்கிறார் என்றும், அவர் இயேசு கிறிஸ்து என்றும், அவரின் எல்லா தேவையும் சந்திப்பார் என்றும், என் ஜெபத்தை கேட்பார் என்றும், எனக்காக தன்னையே கொடுத்த ஆண்டவர் மரித்தவர் மட்டுமல்ல, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தவர் என்று, இந்த ஜீவனுள்ள தேவன் என்னுடைய ஆபத்துகளில் என்னை தேற்றுவார் என்று விசுவாசிப்பதற்கு உதவி செய்யும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் நீங்க எங்களுக்கு 8939801234 என்னும் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்டோ அல்லது வாய்ஸ் மெசேஜோ நீங்க அனுப்புங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். டாக்டர் ஜே பால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய ஆலயங்களுக்கு செல்லுங்கள். கர்த்தருக்கு சித்தமா இருந்தா கல்வாரி சர்ச்ல நடக்கிற ஆராதனையில் தமிழ் ஆராதனையை உங்களுக்கு லைவ் கொடுக்க முயற்சிக்கிறோம். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அந்த வசனத்தையும் நீங்க கேளுங்க. 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெறுங்க. அது ஒரு கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்